வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் தமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே, நாம் 17வது எபிசோடாக என்ன திகில் சம்பவம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு சென்று இரவில் தனியாக வந்த நபர் மோகினியிடம் மாட்டிய சம்பவத்தை தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் விறுவிறுப்பாகவும் திகிலாகவும் இருக்க போதுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெருங்கிய நண்பருமான நமது சேனல் சப்ஸ்கிரைபருமான கவின்குமார் தாங்க இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தார். இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊர் அதெல்லாம் எதுவுமே வெளியிட வேண்டாம்ங்கிற மாதிரி நமது நண்பர் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 1990 காலகட்டத்தில் நடக்குதுங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கவின்குமாருக்கான்னு கேட்டிங்கன்னா, கவின்குமாருக்கு இல்லைங்க, அவருடைய மாமாவுக்கு நடக்குதுங்க. கவின்குமாரோட மாமாவை பற்றி நம்ம சொல்லணும்னா, அவருக்கு இந்த சம்பவம் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 25 வயது ஆகுதுங்க. அப்போ அவர் பார்த்திங்கன்னா, அவர் கிராமத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்குறாருங்க. ஆனால் ஒரு கிராமம் ஃபுல்லாகவே நல்ல வயல்வெளிகளாக இருக்கும். கொஞ்சம் 5 கிலோமீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கடத்தெருவு மாதிரி நல்ல ஒரு எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி கடத்தெருவு இருக்குது. அந்த கடத்தெருவில் ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்துட்ருக்காரு. அவருடைய டெய்லி வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணிக்கெலாம் போயிடுவாருங்க. 9 மணிக்கெலாம் போயிட்டு மதியம் சாப்பாடு இடைவேளைன்னு சொல்லிவிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கடைக்கு போயிடுவாருங்க. கடைக்கு போயிட்டு இரவு வீட்டுக்கு வரத்துக்கு 11 மணி ஆகுங்க. கடை 10 மணிக்கு அடைப்பாங்க. கடையிலேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்குறதாங்க அவருடைய ரெகுலர் ஒர்க்கு. இப்படியே ரெகுலராக கவினோட மாமா போயிட்டுருக்காருங்க. போயிட்டுருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அவர் கடை இருக்கிற கொஞ்சம் தூரத்தில் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் தேட்டர் இருக்குங்க. இப்போ உள்ள தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா மணலில் உட்காந்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கிற தேட்டர் இருக்குங்க. அந்த தேட்டரில் அவருக்கு பிடிச்ச ஒரு படம் அந்த தேட்டரில் ஓடிட்டுருக்குனால, அதாவது அந்த தேட்டரில் ஆரம்பித்து ஒரு 2-3 நாள் ஆகுது. என்ன பண்ணியிருக்காரு, அவங்க முதலாளிக்கிட்ட இந்த மாதிரி நான் படத்துக்கு போகிறேன், கொஞ்சம் முன்னாடியே நான் சீக்கிரம் போகிறேன். ஏன்னா தேட்டரில் படம் ஆரம்பிக்கிறது 10 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்களாம். அந்த மாதிரி இருக்கனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக முன்னாடியே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலாளிகிட்டே கை செலவுக்கு பணமும் வாங்கிட்டு தேட்டருக்கு படம் பார்க்க போயிருக்காருங்க. படமும் பார்த்துட்டு எப்படின்னா, ஒரு தேட்டரில் படம் ஓடுதுன்னா ஒரு 3 மணி நேரம் ஓடிடுதுங்க. 3 மணி நேரம் ஓடி இருக்குது. நல்ல படம்லாம் பார்த்துட்டு படம் முடிஞ்சோடனே அவர்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது. சைக்கிள்னால் அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையுமே அதிகப்படியாக பார்த்திங்கன்னா சைக்கிள் தான் இருந்திருக்கு. சைக்கிளில் தான் எங்கே போகிறது, வேலைக்கு போகிறது, எங்கேயாவது போகிறது எல்லாமே அந்த சைக்கிளில் தான் போவாங்க. அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு தான் வேலைக்கு போகிறது. அப்படியே அதாவது சைக்கிள் எடுத்துக்கிட்டு தான் கடைக்கு போகிறது. கடையில் இருந்து தான் தேட்டருக்கு போயிருக்காரு. படம் முடிஞ்சோடனே சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. பார்த்தோம்னா அந்தளவுக்கு பெருசாக அதிகமான கூட்டம்லாம் இல்லை. ஏன்னா செகண்ட் ஷோ படங்கிறதுனால அந்த அளவுக்குலாம் ஒரு கூட்டம் இல்லை. ஒவ்வொரு பக்கத்து கிராமத்துலேருந்து மொத்தமாகவே ஒரு 20 பேர் தான் இருந்திருக்காங்க அந்த தேட்டரில். இப்படி படம் பார்த்துட்டு அப்படி பிரிஞ்சு அங்கேயும் போகணுன்னா இவர் கிராமத்துக்கு வர்றதுக்கு தனியாக தாங்க வரணும். தனியாக வந்துட்டுருக்காரு. இவருக்கு அந்த அளவுக்கு எதுவும் பயம் இல்லை. இருந்தாலுமே நம்ம தனியாக வர்றோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பயம் இருக்குன்றதுனால அந்த படம் அன்றைக்கி பார்த்த படத்தில் உள்ள பாட்டை கொஞ்சம் சத்தம் போட்டு அப்படியே பாடிக்கிட்டே வந்துட்டுருக்காருங்க. பாடிக்கிட்டு வந்துட்டுருக்கும் பொழுது அப்போ உள்ள ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய ரோடாக தான் இருக்குது. ரொம்ப சின்ன ரோடு. ஒரே ஒரு வண்டியோ ஏதோ ஒன்று போகலாம். அதில் ஸ்ட்ரீட் லைட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்ரு தூரத்தில் தான்
அதுவும் ஒரு குண்டு பல்பு போட்டிருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட வெளிச்சம் தான் கிடைக்கும். அந்த அளவுக்குலாம் வெளிச்சம் இருக்காது. அந்த ரோட்டில் எப்பொழுதும் வர்ற ரோடு தான். அந்த ரோட்டில் தான் வரணும். அப்படியே வந்துட்டுருக்காரு. வந்துட்டுருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பாட்டையே பாடிக்கிட்டு சத்தம் போட்டு பாடிக்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. வெளிச்சம் வந்து அப்படியே கம்மியாக இருக்குது. அந்த வெளிச்சத்துலேயே கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பயம் இருந்தாலுமே அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது தூரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்ணுக்கு எட்டின தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் ஒன்று முன்னாடி நல்லா விறு நடந்து போயிட்டுருக்குங்க. என்னடா அது யாரோ விறு நடந்து போகிறாங்களே, நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு தான் நம்மளுக்கு முன்னாடி அவங்க விறுன்னு போயிட்டுருக்காங்க. அவங்க கூடவே நம்ம போயிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஒரு பயமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வேகமாக மிதிக்கிறார். வேகமாக மிதிக்கிறதுனால டக்குன்னு பார்த்தீங்கன்னா செயின் கழண்டுக்குது. இது என்னடா அது வேகமாக மிதித்தா செயின் கழண்டுக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே இடத்துல நிப்பாட்டி செயினை மாட்டிக்கிட்டு பக்கத்து கிராமத்துலேருந்து யாரோ தான் வந்து படம் பார்த்துட்டு அது முன்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம அவங்க கூட சேர்ந்து போனோம்னா கொஞ்சம் பயம் இருக்காதுன்னு நினச்சி சைக்கிளை வேகமாக மிதிக்க போகிறாரு. கிட்ட நெருங்கி போயிடலாங்கிற மாதிரி வேகமாக மிதிக்கும் போது டக்குன்னு செயின் கழண்டுக்குது. இது என்னோட செயின் கழண்டுக்குதுன்னு சொல்லிட்டு 2ஆம் டைமும் அதே மாதிரி செயின் கழண்டோன்னு அப்படியே பொறுமையாக மிதிச்சுட்டு போயிட்டுருக்காருங்க. மிதிச்சு போயிட்டுருக்கும் பொழுது அந்த உருவம் பார்த்திங்கன்னா சைக்கிளை மறைக்குது. கொஞ்சம் கிட்டத்தில் நெருங்கிட்டார். நெருங்கி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட உருவங்க நல்லா தெரியுது அவருக்கு. நல்லா அந்த ஒரு கம்மியான அந்த வெளிச்சத்தில் ஒரு பெண்ணோட உருவம் நல்லா தெரியுது. தெரிஞ்சுன்னா யாரா அது இந்த நேரத்தில் இந்த ஒரு பொண்ணு தான் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருந்ததா, என்னடா இந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குது. என்னடா இந்த நேரத்தில் இந்த பொண்ணு வந்து இங்கே வந்து எதுக்குடா நிற்கிது, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தேகத்திலே யார் மணி என்ன ஏன்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு பதில் சொல்லியிருக்குங்க. என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் சினிமாவுக்கு வந்தோம். என்னை வந்து நடந்து வந்துக்கிட்டே நான் போய் அம்மாவை கொண்டு விட்டுட்டு, அதாவது அவங்களும் சைக்கிளில் தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, சைக்கிளில் தான் வந்தோம், எங்கள் அம்மாவை கொண்டு விட்டுட்டு நான் பின்னாடி வந்து உன்னை அழைக்க வர்றேன், நீ அப்படியே பொடிநாடியாக வந்துக்கிட்டுரு, ஏன்னா வந்து எல்லாருமே படம் விட்டு வருவாங்க, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை கொண்டு விட போயிருக்காங்க, இந்த வந்துகிட்ருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன ஊருமா என்ன ஏதுன்னு கேட்டோன்னே பக்கத்து கிராமம் தான், அந்த பொண்ணு சொன்ன கிராமத்தை தாண்டி தான் இவருடைய கிராமத்துக்கு போகணுங்கிறதுனால, சரி அப்படியாம்மா, என்ன நான் உன்னை வந்து நான் பார்த்ததே கிடையாது, நீ இந்த கிராமம் தான் சொல்கிற, உன்னை பார்த்ததே கிடையாது என்னோன்னே, இல்லை நான் உங்களை நிறைய டைம் பார்த்துருக்கேன் இந்த ரூட்டில், நீங்கள் என்னை பார்த்துருக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இவர் என்ன மனசில் நினச்சிட்டாரு, ஆமாம்மா நான் காலையில் கடைக்கு போனேன்னா நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு போய் சேருவேன், அதனால் நான் பார்த்துருக்க முடியாதா உங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் பேசிகிட்டு போகிறாங்க. பேசிகிட்டு போயிட்டுருக்கும் பொழுது அதாவது சைக்கிளை விட்டு இறங்கி அவரும் நடந்து அந்த பொண்ணு கூடயே பேசிகிட்டு போகிறாரு. ஏன்னா அவங்க கிராமத்துக்கு போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்ரு இருக்குது, இங்கே நல்லா நடந்தே போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ ஏறுமா, உன்னை வந்து நான் சைக்கிளை கொண்டு விட்டுட்டு உங்கள் ஊரை தாண்டி தான் நான் போகணும், அதனால் நான் உங்கள் கிராமத்து பக்கத்துலேயே அந்த முனையிலேயே விட்டுட்டு, தெரு முனையிலேயே விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதும் சரின்ட்டு அந்த பொண்ணு ஏறிடுங்க சைக்கிளில் வந்து வேகமாக போக முடியாதுல்ல, அதனால் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கும்போது சில விஷயங்கள்லாம் விசாரிக்கிறாரு. நீ எந்த வீடு, உங்கள் அம்மா அப்பா பேர் என்ன உன் பேர் என்ன, அந்த மாதிரிலாம் விசாரிச்சுட்டு போயிட்டுருக்கும் பொழுது அப்படியே பேச்சுவாக்கில் நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டு போகும்போது, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்னன்னு கேட்கும்போது, எனக்கு இன்னும் கல்யாணம்லாம் எதுவும் ஆகலை, இப்போ தான் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்கங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே சைக்கிளில் பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே பேசிக்கிட்டு போகும்போது அவங்க பக்கத்து, அதாவது வந்து 2 பேருமே குடும்பத்து விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்க 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா, அதாவது வந்து பல நாள் நெருங்கி பழகின மாதிரி 2 பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கிட்டு போகும்பொழுது கவினோட மாமாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனசில் இந்த பொண்ணை நம்ம எப்படியாவது அடைஞ்சிடணும்ங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணம் அவருக்கு ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி பேச்சாகவே பேசிகிட்ருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே பேசணுன்னு அந்த பொண்ணும் சரி நம்ம அந்த மாதிரி இருக்கலாம்ங்கிற மாதிரி 2 பேருமே காதலிக்கிறவங்க பேசுகிற மாதிரியே 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச அப்படியே நல்லா அப்படியே மனசை விட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க பேசிக்கிட்டு அப்படியே சைக்கிளில் பேசிக்கிட்டு போகும் பொழுது அந்த பொண்ணாகவே சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பழைய கட்டடம் ஒன்று இருக்குது, நம்ம அந்த கட்டடத்துக்கு போவோம் ஆனால் அந்த பொண்ணே சொல்லியிருக்கு.
அந்த பொண்ணு சொன்னோன்னே இவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாயிட்டார். ஏன்னா வந்து பொண்ணே வந்து நம்மளை வான்னு கூப்பிடும் பொழுது இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டார். சந்தோஷம் ஆனோன்னே சரி நம்ம வாங்க போகலாம். இருந்தாலுமே அவர் ஒரு டவுட்டு, அந்த கட்டடம் எப்படிப்பட்ட கட்டடம்னு பார்த்தீங்கன்னா பழைய கட்டடம். அதாவது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்டடம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த வெடிலாம் தயாரிக்கிற இடம். இந்த வெடிலாம் தயாரிக்கிறோம். இப்போ அதில் ஒரு விபத்து நடந்து முடிஞ்சதுனால அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணி அந்த வெறும் கட்டடமாக தான் இருக்கும். அந்த கட்டடம் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது ஒரு பெரிய தோப்பு மாதிரி இருந்திருக்கு. நல்லா பெரிய இது தென்னை மரம், மாமரம்லாம் நிறையா இருந்திருக்கு. தோப்பு நடுவில் தான் அந்த கட்டடம் இருந்திருக்கு. கட்டடம் இருந்தோடனே நம்ம அங்கே வா போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே போகிறாங்க. 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஒன்று முன்னா இருந்திருக்காங்க. ஒன்று முன்னா இருந்துட்டு அந்த பொண்ணு திடீர்னு சொல்லியிருக்கு, ஐயோ டக்குன்னு சரி வாங்க மணியாவது, எங்கள் அப்பா வந்து என்னை தேடிக்கிட்டு நேரம் போயிட்டுருப்பார், நான் அதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜென்ட்டாக கிளம்புற மாதிரி இந்த பொண்ணு டக்குன்னு கிளம்பி அவர் சைக்கிள்லேயே போகிறாங்க. சைக்கிளுக்கு போனோன்னே அந்த பொண்ணு சொன்ன கிராமம் வருது. அந்த கிராமத்தில் இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நாளைக்கு நான் அந்த இடத்துல தான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிருக்காருங்க. வீட்டுக்கு போனோன்னே அவங்க அம்மா மட்டும் இருந்திருக்காங்க. ஏன்னா இவருக்கு வந்து அப்போ வந்து கல்யாணம்லாம் எதுவும் ஆகலை. வீட்டில் அவங்க அம்மாவும் இவர் மட்டும் தான் இருக்காங்க, அவங்க அப்பா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்கு வந்து இவர் வந்து ஒரே பையன். அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, என்னடா இவ்வளோ லேட்டாக வர்ற, மணி என்ன ஆகுது, இவ்வளோ நேரமாக நீ கடையில் வேலை பார்த்தன்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா இந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச படம் ஒன்று நம்ம தேட்டரில் அந்த பக்கத்தில் தேட்டரில் ஓடுனுச்சு, தேட்டரில் போய்ட்டு படம் பார்த்துட்டு அப்படியே வரம்மான்னு அவங்க அம்மா திட்டியிருக்காங்க. ஏன்டா இவ்வளோ நேரம் கழித்து வரலையே, இப்போல்லாம் வரக்கூடாது, நேரத்தோடு வந்துடு அப்படின்னு. படம்லாம் பார்க்க போகிறது இருந்துச்சுன்னா சீக்கிரமாக போயிட்டு படத்தை பார்த்துட்டு வா, இவ்வளோ லேட்டாலாம் போயிட்டுலாம் வராத அப்படின்னு சொல்லி சாப்பாடெலாம் கொடுத்து 2 பேருமே படுத்துட்டாங்க. படுத்த பிறகு மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு கடைக்கு போகிறாருங்க. கடைக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி ரெகுலராக ஒர்க்கா மத்தியானம் வராரு. இப்போ வந்துட்டு சாயந்தரமாக மத்தியானமாக போகிறாரு. போயிட்டு கடையில் வேலை பார்க்குறாரு. அதே மாதிரி கடை அடைச்சிட்டு வராருங்க. வரும்போது கரெக்டாக அந்த கட்டடம், அந்த பழைய கட்டடத்துக்கிட்ட அந்த பொண்ணு நிற்கிதுங்க. இவரும் போய் சைக்கிள் நிப்பாட்டிட்டு இப்போ தான் வந்தியான்னு கேட்டோன்னா அதே மாதிரி 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு ஒன்று முன்னா இருந்துட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி கிராமத்துக்கிட்டே விட்டுட்டு மறுபடியும் அவர் வீட்டுக்கு போயிருக்காருங்க. வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க அம்மா அன்றைக்கும் கேட்டிருக்காங்க, என்னடா இன்றைக்கி என்ன லேட்டு, இவ்வளோ லேட்டாக வர்ற. ஏன்னா வந்து இவங்க பேசி இருந்துட்டு இவர் வர்றது எல்லாமே ரொம்ப லேட்டாகுது. அதாவது வந்து ஒரு ரெகுலராக வர்றது டைமை விட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் லேட்டாகவே போயிட்டுருக்காரு 2-3 நாளாகவே. அதனால் அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா இவ்வளோ லேட்டாக வர, ஏன் இன்றைக்கி நீ என்ன படத்துக்கு போனியா நான் கேட்டது. இல்லைம்மா படத்துக்கு போகல, கடையில் வந்து மளிகை பொருள்லாம் வந்து லோடு வந்தது, அதெல்லாம் நான் முதலாளி வந்து இறக்கி வச்சுட்டு போக சொன்னாங்க, இறக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு போக சொன்னாங்க, அதனால தான் நான் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொன்னதுமே சரி நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அம்மாவும் எப்பொழுதும் மாதிரி எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. வைக்கானாலும் அதே தொடருது. இதே மாதிரி ஒரு 3 மாத காலமாக இந்த மாதிரி தான் லேட்டாக வர்றது, அவங்க அம்மாக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறது, இந்த மாதிரியே ஓடிட்டுருக்குங்க. ஒரு 3 மாத காலம் ஓடிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படியே போயிட்டுருங்க. அவருடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெகுவாக அப்படியே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குங்க. அவங்க அம்மா பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்னடா நீ நைட்டில் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து லேட்டாக வர்ற, உன் உடம்பை பாரு, சரியாக தூக்கம் இல்லாமல் உடம்பு பாரு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டுருக்க, நேரத்தோட வரத்துக்கு பாடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா திட்டியிருக்காங்க. திட்டினதுமே சரிம்மா நான் பார்த்துக்குறேம்மான்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில் வேலைக்கு போகிறது, நைட்டு வந்து லேட்டாக தான் வர்றதுனால இவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறது, ரொம்ப அவருக்கு வந்து அவருக்கே தெரியுது ரொம்ப உடம்புலாம் ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது. அவரால் பழைய மாதிரி ஒரு 10 கிலோ ஒரு மூட்டையாக ஒரு ஜாமானோ தூக்க முடியல. அந்த மாதிரிலாம் ரொம்ப உடம்பு வந்து சோர்வாக இருக்குது. அவரால் ரொம்ப ஒன்றுமே முடியல. அப்படியே போயிட்டுருக்காரு, கடைக்கு போயிட்டுருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சுத்தமாக உடம்பு சரியாமல் போகுது. உடம்பு சரியாமல் போனோடனே அவரால் ஏந்திரிக்க முடியல. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, பையனுக்கு உடம்பு சரியில்லை, சரி நம்ம ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு அங்கே அழைச்சிட்டு போன பிறகு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு பார்க்கும் பொழுது
உங்கள் பையனுக்கு வந்து ஹெல்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹெல்த்து சுத்தமாக ஹெல்த் இல்லை, ரத்தம் இல்லை சொன்னதுமே நிறையா மருந்து மாத்திரைகள்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்து இவர் சாப்பிட்டுட்ருக்காரு. நீ வந்து இப்போ ஒரு 2-3 நாளைக்கு நீ கடைக்கு போக வேண்டாம், இரு, உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இந்த மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு நீ அதுக்கப்புறம் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவே ஆள் விட்டு சொல்லி அவங்க முதலாளிகிட்ட சொல்லிட்டாங்க. அவரும் சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரியான பிறகு வரட்டும்ங்கிற மாதிரி அவருடைய கடையோட முதலாளி சொல்லிட்டாருங்க. மக்கியனால கடைக்கு போகாமல் எங்கேயும் போகாதப்பா, நீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரம் தூங்கு, உடம்பு வந்து கொஞ்சம் சரியாகும், டேப்லெட்டு சிரப்பு அதெல்லாம் குடித்ததுனால நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளை டக்குன்னு அந்த ஸ்டாண்டை எடுத்துகிட்டு சைக்கிள் எடுக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. இது யார் அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம சைக்கிள் எடுக்கிறதாச்சு ஓடி போய் பார்த்தா அந்த பையன் சைக்கிளை எடுத்துகிட்டு இப்படி கிளம்பியிருக்காப்புல. ஓடி போய் எங்கடா அந்த நேரத்தில் போகிற, மணி என்ன ஆகுது, இந்த டைமில் போயிட்டு நீ எங்கடா போகிறோன்னு கேட்டோன்னா, இல்லைம்மா கொஞ்சம் வயிறு சரியில்லை, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரேன் சொல்லியிருக்காருங்க. நீ அவ்வளோ தூரம்லாம் நீ வந்து உடம்பு சரியான பையன், நீ போயிட்டு அந்த தூரத்தில் அவ்வளோ தூரத்தில் போயிட்டு ஏதோ மயக்கம் போயிட்டு விழுந்துட்டேன்னா உன்னை யார் அங்கேருந்து தூக்கிட்டு வர்றது போகிறது, நம்ம இங்கே பக்கத்துலேயே இருட்டு டைம் தானே, பக்கத்துலேயே போன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் துணைக்கு போகிறாங்க. துணைக்கு போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு இப்படியே வராரு. வந்து அப்புறம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது நள்ளிரவு ஆகிருக்குங்க. நல்லா இருட்டின டைம், ரொம்ப நேரம் நல்லா அதாவது அவங்க அம்மாவும் அந்த பையன் அவங்க அப்பா எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு கொல்லை பக்கம் பார்த்திங்கன்னா யாரோ ஏன்னா அந்த கொல்லை பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய ஜாமான் இது பெரிய பெரிய அண்டாவில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க. அவங்க புழக்கத்துக்கு வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியை வந்து யாரோ வந்து மொண்டு கீழே ஊற்றுற மாதிரியே சவுண்டு கேட்டிருக்கு. யார் இந்த நேரத்தில் போயிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டுருக்கா, என்னடா நம்ம பையன் ஏந்திரிச்சு போயிட்டு குளிச்சிட்ருக்கானான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஏந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்க பையன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்புறம் யாரா நம்மளோட வீட்டுக்காரரா சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவருமே தூங்கிட்டு இருக்காருங்க. அப்போ யார் அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் மொண்டு ஊற்றிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ஏன்னா வீடு வந்து கொஞ்சம் நார்மலான வீடு தான், வீட்டுக்குள்ளே இருந்து அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. ஜன்னல் வழியாக பார்க்கும் பொழுது அந்த தண்ணி பிடிச்சிருக்கிற இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிச்சம், கொஞ்சம் ஒரு மாதிரி வெளிச்சமாக இருக்குது. அங்கே ஒரு பொண்ணு வந்து தண்ணியை மொண்டு குளிச்சிட்ருக்கோன்னா இந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இந்த நேரத்தில் வந்து எந்த பொண்ணுடா இங்கே வந்து குளிச்சிட்ருக்கு, யாராக இருக்கும் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் எழுப்பியிருக்காருங்க. ஏன்னா வந்து பையனை எழுப்ப முடியும், பையன் வந்து நல்லா அதாவது டேப்லெட்லாம் போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காருங்கனால எழுப்ப முடியல. அவங்க வீட்டுக்காரர் எழுப்பி வாங்க அங்கே யாரோ குளிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு, கொல்லை பக்கம் யாரோ குளிச்சிட்ருக்காங்க, வாங்க யாருன்னு பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்காரரை அழைச்சிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லைங்க. இல்லைன்னா அவங்க வீட்டுக்காரர் திட்டியிருக்காரு. என்ன கனவு வேணும், ஏதாவது கண்டியா, நீ பட்டிக்கே வந்து யாரோ குளிக்கிறாங்க, இங்கே வந்து பார்த்தா யாருமே காணும், நான் அதுக்குள்ளே என்ன எப்படி ஓடியா போயிட்டாங்க சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் திட்டியிருக்காங்க. திட்டினாலுமே அந்த அம்மா பார்க்குறாங்க, அந்த இடத்த சுற்றியும் பார்க்குறாங்க, தண்ணியெலாம் அதாவது தண்ணியை மேலே ஊற்றிக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஓடுங்கள, அந்த மாதிரி ஓடி இருக்குது தண்ணியெலாம். பார்த்தோன்னா இவங்களுக்கு என்னடா இது வந்து நம்ம உண்மையிலே பார்த்ததா இல்லை நம்ம பிரம்மையா நினச்சிக்கிட்டு இவங்க அந்த குழப்பத்துலேயே போய் மறுபடியும் படுத்துட்டாங்க. ஒரு வீட்டுக்காரரும் திட்டியிருக்காரு, இது மாதிரி கனவுலாம் கண்டுக்கிட்டு என்ன சும்மாலாம் எழுப்பாத சொல்லிவிட்டு அவரும் போய் தூங்கிட்டு அந்த அம்மாவும் போயிட்டு தூங்கிட்டாங்க. மக்கிய நாள் விடியுதுங்க. விடிஞ்சோன்னே ஏன்னா பையன் கொஞ்சம் உடம்பு சரியாமல் தானே இருக்காப்புல, நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கோன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு 2-3 நாள் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுனால அப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லபடியாக இருக்கார். நல்லபடியாக இருந்தோன்னா சரிம்மா நாளையிலேருந்து நான் கடைக்கு போகிறேன் சொல்லிவிட்டு மக்கிய நாள் அதே மாதிரி கடைக்கு போயிருக்காருங்க. கடைக்கு போயிட்டு அது மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு மத்தியான டைமில் வந்து எப்போதும் மாதிரி மத்தியான டைமில் சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிட்டுருக்காருங்க. கடைக்கு போயிட்டு இரவு அதே மாதிரி ஒரு 11 மணிக்கு இப்படியே வரும்பொழுது அந்த பொண்ணு அதே மாதிரி நிற்கிதுங்க. அங்கே இன்னொன்று அதே மாதிரி மறைச்சிட்டு ஏன் இப்போ ஒரு 4 நாளாக 5 நாளாக என்னை பார்க்க வரல ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி போனோன்னா இவர் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், இல்லைப்பா எனக்கு வந்து உடம்பு ஒன்றும் சரியில்லை, அதனால தான் என்னால் வர முடியல சொல்கிறேன்னா, சரி வா போவோம் அதே மாதிரி
கூப்பிட்டோன்னா அதே மாதிரி அந்த கட்டடத்துக்கு போகிறாங்க. கட்டடத்தில் போய்ட்டு ஒன்று முன்னா இருக்கிறாங்க. அதே மாதிரி லேட் ஆகுதுனால அவரு வீட்டுக்கு போகிறாருங்க. வீட்டுக்கு போகும்போது மறுபடியும் அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா இப்போ நேற்று தான் வேலைக்கு போனேன், அதுக்குள்ளே வந்து என்னடா இவ்வளோ லேட்டாக வர்ற, இப்போ தான் உடம்பு சரியாமல் தான் போயிட்டு நல்லபடியாக இருந்துட்டு போனேன், முதலாளி என்ன இவ்வளோ வேலை வாங்குறாரா? அவன் கொஞ்ச நாள் வேலைக்கு போகல, ஜாமெல்லாம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் கடந்தது, அடுக்கி வச்சுட்டு வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு சொன்னதுமே இந்த அம்மாவும் போய் படுத்துட்டாங்க. இவரும் படுத்துட்டார். அதே வேலை தான், மெக்கானிக்கில் போகிறாரு. அதே மாதிரி ஒரு 2-3 நாளாக லேட்டாகவே வந்துட்டுருக்காரு. இவன் என்னடா இப்படி லேட்டாக வரான்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் சொல்லி பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ லேட்டாலாம் வராத, உங்கள் ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரத்தோட வா சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. இவரும் அதே மாதிரி தான் ஒரு 2-3 நாளாக வந்துட்டுருக்காரு. அன்றைக்கி காலையில் வேலைக்கு கிளம்பி வெளியில் போகிறாரு. திடீர்னு அவராகவே தப்புன்னு மயக்கம் போட்டு விழுவுறாருங்க. மயக்கம் போட்டு விழுந்தோன்னா இந்த அம்மா அடித்து பிடிச்சி, ஐயோ என் பிள்ளை வந்து இது மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துறான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவையும் அழைச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும் பொழுது அவங்க எல்லாருமே செக் பண்ணிவிட்டு உங்கள் பையனுக்கு வந்து சுத்தமாக உடம்புல ரத்தமே இல்லை, சுத்தமாக உடம்புல ஒரு ஹெல்த்து கூட இல்லை, நீங்கள் வந்து இங்கே இருந்து நான் ஏற்கனவே எழுதி கொடுத்த அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்றாங்களா என்னான்னு கேட்டதுக்கு, இல்லை அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் ஆனாலும் சரி ஒரு 2 நாள் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல்லையே இருந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க சொன்னதுமே சரிங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து 2 நாள் பார்த்துக்கிட்டு போகிறோம் சொல்லி ஹாஸ்பிட்டலில் பெட்டில் சேர்ந்துட்டார். அவங்க ஊர் பக்கத்தில் எல்லாருக்குமே வந்து இது மாதிரி பெட்டில் உடம்பு சரியாமல் பெட்டில் சேர்த்தோன்னா, ஏன்னா கிராமத்து பக்கம் அப்படி தான் ஒரு விஷயம்னா டக்குன்னு அப்படியே ஊர் பூரா பரவும். உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க. எல்லோரும் போய் பார்க்க போயிருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாருமே போய் பார்க்க போகும்பொழுது அவரை பார்க்குறாங்க. அப்படியே உடம்புலாம் ரொம்ப ஒரு மாதிரி மெலிஞ்சு போய் அப்படியே வெறும் எலும்பு மட்டும் தான் இருந்துச்சு. ஆளை நல்லா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா சதம் டிப்பாக நல்லா இருந்திருக்காரு. இப்போ உடம்பு சரியாமல் போனதுலேருந்து பார்த்திங்கன்னா எலும்பு, அதாவது வந்து உடம்புலாம் வெறும் எலும்பு தான் தெரியுது. எலும்பு மேலே ஒரு தோலை போத்தின மாதிரி இருந்திருக்கு. அவ்வளோ ஒல்லியாக ரொம்ப பார்க்கவே அவ்வளோ பரிதாபமாக இருந்திருக்காரு. இவங்க பக்கத்துலலாம் எல்லாருமே பார்த்துட்டு, என்ன இப்படி இருக்கான், இப்படியே வச்சிட்ருக்காத, இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் காமி, இருந்தாலும் நம்ம இது மாதிரி நான் ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள் இது ஏதாவது வீட்டில் ஏதாவது கோளாறு இருந்தால் அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் நடக்கும் சொல்லி அவங்க அம்மாக்கிட்ட சொன்னாங்க. உடனே அந்த அவங்க ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளி கோயில் இருந்திருக்கு. அந்த காளி கோயிலில் பார்த்திங்கன்னா குறி சொல்லுவாங்களாம். அங்கே போயிட்டு பார்க்கலாங்கிற மாதிரி அந்த பையனையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போனதுமே உட்கார வச்சுருக்காங்க. கவினோட மாமா அவரை உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சோன்னே பார்த்தோன்னே அவங்க குறி சொல்கிறவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க ஊருக்கு பிரச்சனை இருக்குது சொல்லிட்டு அந்த காளி கோயிலில் குறி சொல்கிறவங்க குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே அவங்க என்னென்ன நடந்ததோ எல்லாமே ஒன்று விடாமல் சொல்லியிருக்காங்க. ஒரு படத்துக்கு போய் வரும்பொழுது வந்தது, அந்த பொண்ணை பார்த்தது, பொண்ணு இந்த ஒரு 3 மாதமாக நடக்கிறது எல்லாமே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் பெரிய ஆச்சரியம், என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிய, கேட்டால் வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இப்படி வந்துகிட்ருக்கிய, போய் வம்பில் போய் மாட்டிக்கிட்டு கிடக்குறியடான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பிடிச்சி திட்டியிருக்காங்க. திட்டினதுமே இவங்க அம்மா கேட்டிருக்காங்க, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள், பிள்ளைய காப்பாற்றணும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்தது நல்லதாக போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா உங்கள் பையன் உங்களுக்கு கிடச்சிருக்க மாட்டார், இந்த டைமில் வந்தது காளியம்மா தான் உங்கள் பையனை இங்கே வர வச்சிருக்கு, அதனால் பயப்படாதீங்க, அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். குறி சொல்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா கேட்டிருக்காங்க. நீங்கள் போய் சந்திக்கிறீங்களே ஒரு பழைய கட்டடம், அதில் தீ விபத்தில் இறந்த பெண் அது, அந்த பெண்ணு வந்து இப்போ வந்து மோகினியாக அலைஞ்சிகிட்ருக்கு, அதுதான் உன்னை வசியம் பண்ணி வச்சுருக்கு, 1 வாரம் உடம்பு தெரியாமல் இருக்கும் பொழுது உன்னை வீட்டுக்கே தேடி வந்திருக்கு, அந்த மோகினி வீட்டுக்கு தேடி வந்து உன்னை வர வைக்கலான்ட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணியிருக்கு, நீ நல்லா தூங்குனதுனால அதால் உன்னை அழைச்சிட்டு போக முடியல, இல்லைன்னா அன்றைக்கே உனக்கு பெரிய ஆபத்து மாதிரி ஆகிருக்கும் சொன்னோன்னே அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பயமாயிருக்கு. அவருக்கு என்னடா இது தெரியாமல் நம்ம இப்படிலாம் நடந்துக்கிட்டோமா போய் மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்குது. வாய் விட்டும் கேட்டுட்டார், இது என்னங்க பண்ணுறது, என்ன சாமி பண்ணுறது போகிறது என்னன்னு கேட்டோன்னே
அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க, நம்ம சரி பண்ணிடலாம், நம்ம அம்மா கிட்ட வந்துட்டிங்களே அதெல்லாம் சரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இப்போக்கி மோகினி பிசாசு வந்து உங்கள் பையன்கிட்ட நெருங்காமல் ஒரு தடுப்பு மாதிரி செஞ்சு விட்றேன். ஒரு 2 நாள் கழித்து வாங்க, வந்தோன்னே ஒரு நல்ல பெரிய பூஜை ஒன்று செஞ்சு அதை நிரந்தரமாக நம்ம அதை ஒதுக்கி விட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பு மாதிரி போட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு நேராக வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தூங்கியிருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக ஒரே சவுண்டு, சிரிக்கிற சவுண்டு, அவங்க வீட்டை சுற்றி சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது, ஒரு மாதிரி அமானுஷமான சவுண்டெலாம் கேட்குது. என்னடா இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அப்படி பயந்துக்கிட்டு, ஏன்னா கிட்ட நெருங்க முடியல, ஏன்னா தடுப்பு மாதிரி தாய்த்து கட்டினதுனால கிட்ட நெருங்க முடியாமல் வீட்டை சுற்றி ஒரே சவுண்டு, அழுகிற சவுண்டு, சிரிக்கிற சவுண்டு அந்த மாதிரியே கேட்டதுனால இவங்க 3 பேருக்குமே அன்றைக்கி ஃபுல்லாக தூங்காதனால மக்கிய நாள் எப்படியோ ஓடிட்டு 2 நாள் கழித்து போகிறாங்க. போயிட்டு பகல்லையே நல்லா வெயில் டைமில் உச்சி வெயிலில் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு புளியா மரத்தில் உட்கார வச்சு அந்த பையனையும் உட்கார வச்சு பெரிய பூஜை மாதிரி பண்ணியிருக்காங்க. பூஜை மாதிரி பண்ணி அந்த புளியா மரத்தில் ஆணி அடிச்சிருக்காங்க. ஆணி அடித்ததில் இன்னொரு தாயத்தை மாதிரி கட்டி விட்ருக்காங்க. தாயத்தை கட்டி விட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பாவுக்கு தாயத்து மாதிரிலாம் கட்டி விட்டு, சரி வா நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இருக்கிறாங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஆணி அடிச்சுட்டு நேராக அந்த காளி கோயிலுக்கு போயிருக்காங்க. காளி கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு பூஜையை போட்டு எல்லாருக்கும் திண்ணூறுலாம் பூசி விட்டு இன்னும் முழுக்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பயப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லி அந்த குறி சொல்கிறவங்க அனுப்பி விட்ருக்காங்க. இவங்களும் வீட்டுக்கு வந்தோன்னே முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு அமானுஷமான சவுண்டு, சிரிக்கிறது, போகிறது, ஓடுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எப்பொழுது மாதிரி நார்மலாக இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் அவருக்கும் உடம்பு கொஞ்சம் நல்லபடியாக சரியாயிடுச்சு. நல்லா சரியாகணும், பழைய நிலைக்கு வந்துட்டார். ஒரு மாதம் 2 மாதம் வேலைக்கெல்லாம் போகலை, வீட்லேயே நல்லா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா பழைய மாதிரி அவருடைய உடம்பு நல்லா சுறுசுறுப்பான ஆக்டிவாக எப்பொழுதும் இருக்கிற மாதிரி பழைய மாதிரி அவர் ஆகியிருக்காருங்க. கவின்கிட்ட இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது இந்த சம்பவத்திலேருந்து நான் மீண்டு வந்தது பெரிய விஷயம், உயிர் பிழைச்சதே பெரிய தெய்வ செயல்ங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை அவர் வாழ்நாளில் சுத்தமாக பார்க்கவே இல்லைங்க. அந்த வழியாக தான், அதாவது கடைக்கு போகிறது வர்றது, அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டு வர்றது எல்லாமே அந்த வழியாக தான் போகணும். அந்த பெண்ணை அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அந்த சில பூஜைகள்லாம் செஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவருக்கு திருமணம் செஞ்சுருக்காங்க. திருமணம் செஞ்சு நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு நடந்த சம்பவத்தை இப்போ நினைச்சா கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்கிற மாதிரி கவின்கிட்ட சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்த கவினுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவத்தின் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுபோல் இன்னொரு திகில் சம்பவத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.